வணக்கம். இன்றைக்கி உங்கள்கிட்ட செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அந்த டைட்டில் தான் எழுதினேன். பட் எழுதி அடுத்த ஒரு 10 நிமிஷம் என்னால் எதுவுமே எழுத முடியல. ஏன்னா செல்ஃபே இல்லை. அப்புறம் எங்கேருந்து அதை மோட்டிவேட் பண்ண முடியும்? இருக்கிறதெல்லாம் இந்த கான்ஷியஸ்னஸ். ஸோ இதை நான் எங்கேருந்து மோட்டிவேட் பண்ண முடியும்? உங்களுக்கு நான் அந்த மாதிரி ஒன்று இல்லை, கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குன்னு தான் நான் காமிச்சு கொடுக்க முடியும். போய் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன் வீடியோஸ், செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் வீடியோஸ், செல்ஃப் அஃபர்மேஷன் வீடியோஸ், செல்ஃப் கண்ட்ரோல், என்னென்ன இருக்குது எல்லாமே. அப்போது ஒரு அந்த அந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் ஏற்கனவே இதுக்குள்ளே அடைஞ்சு கிடந்துக்கிட்டு இதுக்குள்ளேயே எப்படி போராடி தான் ஈகோ இன்னும் பெருசாக்கிக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். இன்னும் எப்படி பணக்காரன் ஆகலாம், இன்னும் எப்படி சொஃபிஸ்டிகேட்டட் வாங்கலாம், இன்னும் எப்படி ஃபேமஸ் ஆகலாம், இதே ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் கொண்டுட்டு எங்கே போகிறீங்க நீங்கள்? ஏஐ பீரியடுக்கு வந்துட்டோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பீரியடுக்கு வந்துட்டோம். இந்த ரோபோட்டை யார் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னே தெரியாது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. நான் இந்த வேர்ல்டு நியூஸ் பார்க்கவே மாட்டேன். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு கெட்ட விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதனால நான் அதை ஃபோக்கஸே பண்ண மாட்டேன். என் அக்கா கூட கேட்பா, கண்ணை மூடிக்கிட்டு பூனை உலகமே இருட்டுன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல. அப்படியே இருந்துட்டு போகிறேன். முதல்ல நான் யாருன்னு தெரியாமல் இந்த உடம்பை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு நான் யாருன்னு தெரியணும், அதுதான் எனக்கு முக்கியம். அது மாதிரி நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. இல்லாத இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் யாரையும் ஒருத்தங்களை பணக்காரனாக்கவும் அப்படியே இல்லாத ஒரு ஃப்ரீடமை, ஒரு பொய்யான ஒரு ஃப்ரீடமை நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் நான் இந்த டாப்பிக்கில் பண்ண போகிறதில்ல. வேக்கப், முழிச்சுக்கோங்க, தயவு செய்து முழிச்சுக்கோங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. பைபிள் ஃபுல்லாக இதை தான் போட்டிருக்கு. நான் ஏன் மறுபடியும் பைபிள்குள்ளே போகிறேன்றதே எனக்கு தெரில. எனக்கு அந்த கிறிஸ்டியன்ஸை ரீச் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் சுத்தமாக கிடையாது. ஆனால் நான் பைபிள் மட்டும் தான் எனக்கு தெரியுன்றதுனால அங்கேயே போகிறேன். இந்த கிறிஸ்டியன்ஸை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு ஓஷோ ஒரு ஜோக் சொல்லுவார், முல்லா நசுருதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் இருந்தாராம். அவர்கிட்ட 2 பேர் போனாங்களாம். ஒருத்தன் தப்பு பண்ணவன், இன்னொருத்தன் தப்பு பண்ணாதவன். அப்போது இப்போ யார் தப்பு பண்ணவன், யார் தப்பு பண்ணாதவன்றது வக்கீலுக்கு தெரியாது, சரியா? உண்மையாகவே அவன் தப்பு பண்ணவனாக இருந்தாலும், உண்மையானாலே இவன் தப்பு பண்ணாதவனாக இருந்தாலும் 2 பேரையும் அவன் கேட்டுட்டு தான் நியாயம் தீர்க்கணும், இல்லையா? அப்போ முல்லா நசுருதீன் அந்த ஜட்ஜ் என்ன பண்ணாராம், ஒருத்தனை மட்டும் விசாரிச்சுட்டு சரி போங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பக்கத்தில் உள்ள கிளர்க் சொன்னான்னா, ஐயா நீ என்ன பண்ணுற, 2 பேரையும் விசாரிச்சுட்டு தானே நீ நீதி வழங்கணும், இப்படி ஒருத்தனை மட்டும் கேட்டுட்டு நீ நீதி வழங்கினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானாம். அதுக்கு அந்த ஜட்ஜி சொன்னானா, நான் இப்போ ஒருத்தனை கேட்டுட்டேன், இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், என்ன நியாயம் கொடுக்கணும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இப்போ இவனையும் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் குழம்பிடுவேன். அதனால் நீ பேசாமல் இரு, நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு நான் இப்போ கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னானா. அந்த கதை தான். இவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க, ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்கவே மாட்டாங்க. கேட்டால் நான் ரொம்ப ஓப்பன் மைண்டட், என்கிட்ட பேசுங்கன்னுவாங்க. ஒன்றுமே தெரியாது, எதை எடுத்தாலும் ஒரு வசனத்தை எடுத்து காமிப்பாங்க. அந்த வசனமே அவங்களுக்கு என்னன்னு புரியாது. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. இதுதான் உண்மை, ஓகே? அதனால நான் கிறிஸ்டியன்ஸை ரீச் பண்ணணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ஆனால் கான்ஷியஸ்னஸ் இப்படி தான் ப்ளே பண்ணுது என் மூலமாக அப்படின்னா நான் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் உங்களுக்கு எதையுமே கொடுக்க முடியாது. உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, சமாதானத்தை கொடுக்க முடியாது, எதுவுமே கொடுக்க முடியாது. நான் வழியை மட்டும் தான் காட்ட முடியும். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா எல்லாம் தெரியல. ஏன்னா இந்த பைபிள் வசனத்தை பார்த்து உண்மையிலேயே சேடாக தான் ஆகுது. எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க பைபிளில், உங்களை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது, இந்த ஏஐ இந்த ரெவலேஷன் கூட கம்பேர் பண்ண முடியுது. நீங்கள் இப்போது உங்களோட வாழ்க்கை நீங்கள் பாருங்களேன், கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 ஃபியூ பீப்புள் தான்.
மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நெறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நல்ல ஜாலியா லைஃப என்ஜாய் பண்றாங்க. ஒரு நல்ல வாழ்க்கையில இருக்கும்போது, நீங்க அதிலேயே ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்காதீங்க. நீங்க என்ஜாய் பண்ணுங்க லைஃப நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா முழிச்சுக்கோங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. உலகத்தில என்ன நடக்க போதோ நமக்கு தெரியாது. கெட்ட காரியங்கள நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். அது உண்மதான். ஆனா ஒரு ட்ரீம்ல இருக்கீங்க. அந்த ட்ரீம்க்குள்ள தெரியுது. இந்த மாரி ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரப்போது, ரோபோட் வரப்போது, யாரோ ஒருத்தர் இந்த உலகத்த கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்றது உங்களுக்கு தெளிவா தெரியுது. ஆனா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதே இது வந்து ஓ ஒவ்வொரு வருஷமும் நியூ இயரோட ஒரு தீர்க்கதரிசி வருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, "ஐயோ! இந்த உலகத்துல இப்படி நடக்க போது, இப்படி கெட்டது நடக்க போது." கெட்டது தான் பாதி சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் அத நம்புறீங்க இல்லையா? நம்பும்போது என்ன நடக்குது? அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நீங்க நல்லது நம்பும்போது நல்லது நடக்கும். இது வந்து உங்க ட்ரீம்ல ஆல்ரெடி வந்தாச்சு. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது. இது என்ன பண்ண போதோ, யாரோட கண்ட்ரோல்ல நீங்க இருக்க போறீங்களோ தெரியாது. ஓகேயா? நீங்க வந்து நம்ம சுதந்திரத்துக்காக இந்தியா போராடும்போது எத்தனையோ பேர் செத்து போனாங்க இல்லையா? அது எவ்ளோ கஷ்டப்பட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க நல்லா இருக்கும்போதே, நீங்க செத்தா பரவால்ல. நீங்க சாகுறது ஒரு மேட்டரே கிடையாது. சரியா? ஆனா, இந்த செத்து செத்து விளையாடுற அந்த கேம்லேருந்து நீங்க வெளிய வரணும். இந்த வடிவேலு சொல்லுவான் பார்த்தீங்களா? அந்த அது என்ன அ ஒருத்தன் வருவான். "என்ன என்ன வித்தியாசமா ஒரு சிம்பல் போட்டிருக்க உன் நெத்தியில" அப்படின்னு கேட்பான். அப்ப நான் சொல்லுவேன், "இதுதான் எங்க கம்பெனி சிம்பல்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ கம்பெனி சிம்பலா? நமக்கு ஏது கம்பெனி? அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், "வா நம்ம 2 பேரும் அந்த பிரிட்ஜ் மேல ஏறலாம். ஏறி நீ மொதல்ல குதிச்சு சாவு. அதுக்கப்புறம் நான் குதிச்சு சாவுறேன். 2 பேரும் செத்து செத்து விளையாடலான்னுவாங்க." இது காமெடின்னு நீங்க நினைக்கலாம். அவன் அந்த ஆவியா இருக்கிறவன் நினைக்கிறான், இவன் சாகலன்னு. இவன் நினைக்கிறான், அவன் சாகலன்னு. 2 பேருமே இல்லங்க. உண்மை அதுதான். 2 பேருமே ட்ரீம். 2 பேருமே அவன் இவன் இருக்கிறதா ட்ரீம் பண்றான். இவன் அவன் இருக்கிறதா ட்ரீம். மொத்தத்தில இருக்கிறது கான்ஷியஸ்னஸ். இந்த கான்ஷியஸ்னஸ் உங்க உடம்புக்குள்ள வந்து புடிச்சுக்கிட்டு, நீங்க இந்த உடம்புன்னு மறந்து போய் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு. நீங்க எப்போ வந்து இது கான்ஷியஸ்னஸ் தான் இந்த உடம்பு இல்லன்னு நீங்க உங்களுக்கு தெரியுதோ, அப்ப அது அப்படியே போயிரும். இந்த படத்துலலாம் காமிப்பாங்கல்ல, செத்த உடனே அப்படியே ஃபுல்லா அது மாரி தான். உங்க எனர்ஜி மட்டும் தான் இருக்கு. இப்ப நீங்க எடுத்துக்கோங்களேன், இந்த பாடி டிஸப்பியர் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த எனர்ஜி மட்டும் இருக்கு. ஒரு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் எப்படி இருக்கோ, அது மாரி இருக்கு. இந்த படத்துல காமிக்கிறாங்க இல்லையா, குட்டி குட்டி குட்டியா அப்படியே செத்த உடனே அப்படியே போற மாரி. அந்த மாரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க நான் சொல்றது எதுவுமே நீங்க நம்பாதீங்க. நான் சொல்றத நம்பாதீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்களா அத உணர்ற வரைக்கும் எதுவுமே உண்மை கிடையாது. சரியா? நான் உங்களுக்கு எதுவுமே கொண்டு வரல. நான் உங்களுக்கு வழிய காட்ட வந்திருக்கேன். இதுதான் வழி. இப்படி பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம். கிடைக்கலன்னா இன்னும் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓப்பன் மைண்டடா இருங்க. இப்ப நான் இவ்ளோ சொல்றேன்ல, நானே ஓப்பன் மைண்டடா இல்ல. இப்ப நான் சொல்லி சொல்லி குடுத்து என் பிள்ளைங்களும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டட். பட் ரொம்பலாம் ஓப்பன் மைண்டடா இல்ல. நான் வந்து 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஹிந்து டெம்பிள்குள்ள நான் உள்ள போனதே கிடையாது. ஏன்னா, என் அம்மா என்னைய அப்படிலாம் போக்கூடாதுன்னு சொல்லினாங்க. அதனால நான் போனது கிடையாது. அவ்ளோ தூரம் கண்டிஷன் ஆக்கப்பட்டு நம்ம வளர்ந்துருக்கோம். கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருங்க. கொஞ்சம் வெளிய வாங்க. ஏன் சொல்றாங்க? நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க. ஒரு டைம் எடுத்து உங்களுக்காக ஒண்ணு பண்றாங்க இல்லையா? ஏன்னு கேளுங்க. வேக் அப். தயவு செய்து முழிச்சுக்கோங்க முழிச்சுக்கோங்க. சரியா? இப்போ நெறைய பேர் வந்து இந்த அ இது செல்ஃப் அவேர்னஸ் நான் இப்ப சொன்னேன். செல்ஃபே இல்ல. அப்ப செல்ஃப் அவேர்னஸ் மட்டும் பேசுறீங்க அப்படின்னு போய் கேட்பீங்க. செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது கூட ப்ராப்பரா எனக்கு சொல்ல தெரியுமான்னு தெரியல. ஏன்னா செல்ஃப்ங்கிறது நத்திங். ப்ராப்பரா நீங்க ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, நத்திங்னஸ், அவேர்னஸ் இப்படி நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஒரே ஒரு நிமிஷம் கண்ண மூடுங்க. இந்த வீடியோ இத கேட்ட பிறகு இந்த வீடியோவ பாஸ் பண்ணுங்க. கண்ண மூடிட்டு ஒரு நிமிஷம் குவைட்டா இருங்க. பாஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இப்ப இந்த நீங்க கண்ண மூடியே இருங்க. இப்ப உங்களுக்குள்ள என்ன தெரியுது? உங்களுக்குள்ள ஒரு சைலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்குள்ள அதுதான் பீஸ்ன்னு நம்ம சொல்றோம். இந்த சத்தமே இல்லாம இருக்கு இல்லையா? அங்க யாராவது இருக்காங்களா? ஏதாச்சும் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே இல்ல. அந்த நத்திங்னஸ். அதுதான் நாங்க நத்திங்னஸ்ன்னு சொல்றது. அப்போ இந்த நத்திங்னஸ்ஸ ஒண்ணு தெரிஞ்சுக்குது இல்லையா? இந்த நத்திங்னஸ்ஸ ஒண்ணு தெரிஞ்சுக்குது. இப்படி அமைதியா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்குது இல்லையா? இதுதான் அவேர்னஸ்ன்னு சொல்றோம். இத தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அந்த நோயிங் தெரிதல். இத தான் வந்து அவேர்னஸ்ன்னு சொல்றோம். ஸோ
இந்த 2யும் வந்து பிரிச்சு காட்டுறதுக்காக உங்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து பியூர் நோயிங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பியூர் நோயிங்ன்னு சொல்றாங்க? அது தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த சைலன்ஸ மட்டும் தான். அந்த பீஸ மட்டும் தாங்கிறதுனால அத வந்து பியூர் நோயிங்ன்னு சொல்றாங்க. கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லும்போது, இட்ஸ் அ நோயிங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? அது வந்து வெளிய பாக்குது. உடல், இந்த உலகம் இதெல்லாம் பார்க்குறதுனால நோயிங்ன்னு சொல்றது. ஆனா என்ன பொறுத்தவரையில 2மே பியூர் நோயிங் தான். நோயிங் எப்படி கன்டாமினேட் ஆக முடியும்? நோயிங் தீட்டுப்பட முடியுமா? நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம். அது எப்படி தீட்டா இருக்க முடியும்? அந்த தெரிதல் மட்டும் தான். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்றது மேட்டரே கிடையாது. தெரிதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது தீட்டுப்படவே முடியாது. இப்போ ஆர் யூ அவேர்? நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த தெரிதல்ல என்ன தீட்டு இருக்க முடியும்? ஒண்ணுமே இருக்க முடியாது இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல் பியூர் நோயிங். அதுதான் நீங்க. அது மட்டும் தான் நீங்க. இந்த எனர்ஜி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகே. இத ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன்னா, இந்த உடம்புக்குள்ள நீங்க இந்த கான்ஷியஸ்னஸ் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஃப்ரீடமே இருக்காது. எங்கெங்கெல்லாமோ போய் ஃப்ரீடம தேடுறீங்க. என்னென்னலாமோ பண்றீங்க. உங்களுக்குள்ள நீங்க ஃப்ரீடம் கிடைக்கிற நான் வந்து இந்த என்லைட்டன்மென்ட் இது சொல்றாங்க இல்லையா? இது வந்து நான் யாருன்னு உணர்ந்தப்போ, மக்கள பார்த்து அவ்ளோ பயப்படுவேன். நான் யாருக்குமே பேச மாட்டேன். எவ்ளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்ளோ அவாய்ட் பண்ணுவேன். அப்போ யாராவது ஃபோன் பேசும்போது சொல்லுவேன், "ஐயோ! எங்கேயாவது மனுஷங்களே இல்லாத இடத்துக்கு ஓடி போயிடலான்னு இருக்கு" அப்படின்னு. அப்போ என் அக்கா வந்து நான் அவள்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவ சொல்றா, "நீ எங்க ஓடி போனாலும் நீ இருக்கல்ல" அப்படின்பா. அது உண்ம. நான் இருக்கிற வரைக்குமே இது என்னோட ஃப்ரீடமா இருக்க முடியாது. நான் இருக்கக்கூடாது. நான் டிஸப்பியர் ஆகணும். நான் கான்ஷியஸ்னஸ் மட்டும் தான் என்னைக்கு நான் வந்து உணர்றேனோ, இன்டெலெக்சுவலா தெரிஞ்சா போதாது. நான் உணரணும். இந்த எனர்ஜி பீயிங் தான் நான் அப்படிங்கிறத உணர்ற வரைக்குமே இந்த உடலுக்கு விடுதலை கிடையாது. அப்போ எ எதுக்காக நீங்க வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா, நீங்க வந்து கான்ஷியஸ்னஸ் தான். நீங்க இந்த உடம்பு இல்ல, மனசு இல்லன்னு தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட்டானா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்கேஸ் ஏதோ ஒண்ணு நடக்குது. சரியா? இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? இனிமே என்ன நடக்க போகுது? இதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்கேஸ் ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ரொம்ப லக்ஸரி லைஃப்ல முக்காவாசி பேர் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90%ன்னு சொல்லலாமே. அவ்ளோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எப்போ மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. யார் கையில கண்ட்ரோல் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. இன்கேஸ் ஏதோ நடந்து இந்த உடம்பு வந்து செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இறப்பும், பிறப்பும் லைஃப்ல வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஒண்ணும் பெரிய இது கிடையாது. இது வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டுன்னு நான் உங்கள்ட்ட முதல்லயே சொல்லிட்டேன். அப்ப நீங்க என்ட்ட கேட்கலாம், ட்ரீம்ன்னு சொல்றீங்க. ஆனா, என்னோட ட்ரீம் வந்து என்னைய அஃபெக்ட் பண்ணல. நான் வந்து ட்ரீம் பார்க்குறேன். அதுல யாரோ என்னைய கொன்னுட்டாங்க அப்டின்னா, நான் முழிச்சுக்கிட்ட பிறகு அந்த வலி எனக்கு இல்ல. ஆனா, இப்போ என்னைய வந்து யாரோ வெட்டுறாங்க அப்டின்னா, அந்த வலி எனக்கு ரொம்பவே இருக்குது. அப்டின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ அந்த கனவுல உள்ள ட்ரீமையும் நீங்க கொஞ்சம் அட்டென்ஷன் குடுத்து கனவ எப்படி அட்டென்ஷன் குடுத்து பார்க்குறதுன்னா, நீங்க முடிஞ்ச உடனே நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். முடிஞ்ச உடனே எனக்கெல்லாம் வந்து எப்போ இது தெரிய ஆரம்பிச்சதோ, அப்போ வந்து எனக்கு இந்த பிச்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா? தூத்துக்குடி, மதுரைலலாம் கிடைக்கும். பயங்கர வாசமா அடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு கனவு முடிஞ்ச கனவுல எனக்கு அவ்ளோ ஒரு வாசம் வருது. அப்படி என்னடான்ட்டு திரும்ப முழிச்சு பார்க்குறேன், அந்த வாசத்த நான் அனுபவிச்சத என்னால உணர முடியுது. ஸோ ரொம்ப ரியலா இருக்கு உங்க ட்ரீம். சரியா? ஆனா இது வந்து உங்க உடம்புல வந்து அந்த தொடர்ந்து இருக்கிறதுனால, உங்களுக்கு அந்த என்ன சொல்றது? அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அது தான் இந்த உடம்பு தான்னு புடிச்சுக்கிட்டு நிக்குது. அதால வந்து ரிலீஸ் பண்ணி வெளிய வர முடியல. அப்ப இதுக்கு என்ன பண்றது? இதுக்கு என்ன பண்ணுனா, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். சரியா? ஆனா உங்க கன்விக்ஷன் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? நான் இந்த உடம்பு இல்ல. நான் இந்த எனர்ஜி தான். இந்த கான்ஷியஸ்னஸ் தான்ற அந்த கன்விக்ஷன் ஒன்ஸ் இந்த பாடி இது எப்படின்னா, இப்ப எனர்ஜி பீயிங் வந்து இப்படி இப்படி எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் ஒரு ஃபார்ம் எடுத்து இங்கேன்னு ஃபார்ம் எடுத்து உங்கள மாரி எல்லார் மாரியும் இருந்துட்டுருக்கு. இப்போ உடம்பு வந்து இத விட்டு போம்போது என்ன ஆகும்? இது ரிலீஸ் ஆயிரும் இல்லையா? எனர்ஜி ரிலீஸ் ஆயிரும். எனர்ஜி ரிலீஸ் ஆனா இங்க எனர்ஜியாவே கான்ஷியஸ்னஸ்ல இருப்பீங்க. ஓகே. நீங்க திரும்ப இந்த ஃபார்ம் எடுக்க மாட்டீங்க. ஏன்? இது வந்து இந்த பாடி வந்து சாகும்போது அதோட நினைவுல என்ன இருக்கு? நான் வந்து கான்ஷியஸ்னஸ் இந்த உடம்பு இல்ல. இது என்ன மறதியினால உள்ள வந்துச்சு, மறந்து போய் இப்படி புடிச்சுட்டு நிக்குது. இப்போ அதுக்கு நினைவு திரும்பிருச்சு. இப்ப சாகும்போது இந்த இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா? இந்த ஃபார்ம் வந்து சாகும்போது தான் கான்ஷியஸ்னஸ் தான் அப்படிங்கிற அந்த கன்விக்ஷனோட, அது ரியலைசேஷனோட அது செத்துச்சு அப்படின்னா, இந்த உடம்பு லீவ் பண்ணுச்சு அப்படின்னா, இது எனர்ஜியாவே மாறிரும். இது மறுபடியும் இது வெளில வந்து ஒரு ஃபார்ம் எடுக்காது.
அப்போ என்ன ஆகும்? இதுக்கு ஒரு டோட்டல் ஃப்ரீடம் வந்துரும். சரியா? அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த என்லைட்டன்ட் பீயிங்ஸ் ஆகும்போது தயவு செய்து அத கொண்டாடுங்க. ஏன்னா, அந்த பிரசன்ஸ் இருந்துட்டே தான் இருக்க போகுது இல்லையா? இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ இந்த இது இப்போ எனர்ஜியா மாறிடுச்சு. இந்த உடம்பு வந்து செத்து இந்த எனர்ஜி பீயிங்கா மாறிட்டு. இப்போ இந்த எனர்ஜி பீயிங்க்கு கனவு இருக்குமா? கனவு இருக்கும். கனவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கனவு இல்லாம போகாது. சரியா? அதனால தான் சொல்றாங்க, இப்போ ரமண மகரிஷியெல்லாம் வந்து இருந்தாலும் அந்த பாடியில இருந்தாலும் அவர் கேட்குறாரு இல்லையா? நான் எங்கே போறேன்? நான் எங்கே போறேன்? இங்கே தான் இருக்க போறேன். அவர் பிரசன்ஸ் எங்கேயுமே போகாது இல்லையா? அந்த எனர்ஜி இங்கே தான் இருக்கும். அதுக்கு எல்லாமே திரும்பியும் ட்ரீம் பண்ணும். ஆனா என்ன ஆகும்னா, பர்ட்டிகுலரா உங்க ட்ரீம்ல ஒண்ணு பார்த்து நீங்க அட்டாச் ஆகாமயே வாரீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாட்சரா தான் இருக்குமே ஒழிய, அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு வாட்சரா இருந்துட்டுருக்கும். இந்த ஒரு சந்தோஷத்த உங்களுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த கான்ஷியஸ்னஸ் பத்தி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கான்ஷியஸ்னஸ் வேற, அவேர்னஸ் வேறயா கிடையாது. டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. அவேர்னஸ்ங்கிறது உள்ளார பார்க்குறது, கான்ஷியஸ்னஸ்ங்க வெளியே பார்க்குறது அப்படிங்கிற டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்களே ஒழிய, மொத்தத்தில் ஒரு நோயிங், பியூர் நோயிங், தெரிதல் மட்டும்தான் அது. ஓகே. இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம இது இது உங்கள் தாட்டில் தான் இருக்குது இல்லையா? சஃபரிங் எல்லாம் உங்கள் தாட்டில் இருக்குது. அப்போ இந்த தாட்லேருந்து விடுதலை வரும்போது, இந்த தாட்டில் வந்து என்ன தெரிஞ்சிருது? நீங்கள் வந்து இந்த உடம்பு இல்லை, இந்த மனசு இல்லை, இதுதான் நீங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நீங்கள் சஃபரிங்லேருந்து வெளியே வந்துடலாம். சரியா? இந்த இல்யூஷனில் நீங்கள் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்க வேண்டாம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, சாகிறதுக்கு முன்னாடியாவது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்னாகும், இன்னொரு அடுத்த ஃபார்ம் எடுத்து அதில் அட்டாச் ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ கிறிஸ்டியானிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே லைஃப் தான்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்படி ஒரே லைஃப் ஒன்று தாங்க. பர்த் அண்ட் டெத் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே லைஃப் தான். லைஃப் ஒன்று தான். இந்த கான்ஷியஸ்னஸ் மட்டும் தான் லைஃப். இதுக்குள்ளே பிறப்பும் இறப்பும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிறப்புன்னு ஒன்று வந்து உங்களை வந்து நீங்கள் அட்டாச் ஆகிக்கிறீங்க இல்லையா? இதிலிருந்து விடுதலை பெறதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறாங்க, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். பி ஸ்டில். உங்களால் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியுதா? குவைட்டாக இருக்க முடியுதா? உங்கள் மனசை வச்சுக்கிட்டு உடனே அந்த வசனத்தை பேசுவீங்க, இந்த வசனத்தை பேசுவீங்க. டூ நாட் ஜட்ஜ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஜட்ஜ்மெண்டலாகவே தான் இருக்கீங்க. உனக்கு நரகம், உனக்கு பரலோகம். என்னங்க இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்காத நரகத்தையும் பரலோகத்தையும் எங்கே போய் அனுபவிக்க போகிறீங்க? நீங்கள் முழிச்சுக்கோங்க முதல்ல. நீங்கள் போதிக்கிற நீங்கள் முழிச்சுக்கிட்டாதான் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க முழிச்சுக்குவாங்க இல்லையா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்க உங்களுக்கு ஜீசஸை ரொம்ப பிடிக்குது. சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவரை போல் எப்படி ஆகிறது, அவரை போல் எப்படி மாறுறதுன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு பைபிள் காலேஜ் போன உடனே நீங்கள் பைபிள் பற்றி எல்லாம் தெரிஞ்சிருமா? கிடையாது. ஏன்னா அந்த காலேஜில் இருக்கிறவங்களுக்கே அவேர்னஸ் பற்றி நான் ஏம்னா யாருன்னு தெரியல. நீங்கள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பாருங்கள், அதை படிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல. ஆனால் சொல்கிறது இந்த கான்ஷியஸ்னஸ், நான் கிடையாது. நீங்கள் கேட்குறதும் கேட்காததும் உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கீங்கன்றதுனால தானே உங்களை எழும்புங்கன்னு சொல்கிறாரு. வேக்கப்னு ஏன் சொல்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறதுனால சொல்கிறார். தூங்கிட்டு இருக்க நீங்கள் முழிச்சுக்கோங்க. எப்படி முழிச்சுக்கிறது? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. ஐஆம்னு சொல்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம்னு சொல்கிறார்ல, முதல்ல அந்த ஐ ஆம் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் சொல்லியிருக்கு, ஐ ஆம் கம் டு யூ that you may have life. நான் வந்து ஐ ஆம் கம் டு யூ. யூஸ்வலாக எப்படி சொல்லுவாங்க? ஐ கம் டு யூ, ஐ ஹாவ் கம் டு யூ, ஐ கேம் டு யூ. இப்படி மாற்றிட்டாங்க எல்லா வெர்ஷன்ஸ்லேயும். பட் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ஒரிஜினலாக இருக்க ஐ ஆம் கம் டு யூ. ஐ ஆம்னா என்ன? கான்ஷியஸ்னஸ். நீங்கள் வந்து கண்ணை மூடி புரிஞ்சிக்காத வரைக்கும் யார் சொல்கிறதையும் நீங்கள் நம்பவே வேண்டாம். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எழுந்துக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எழுந்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம். எப்போது உங்களோட இன்டென்ஷன் நல்லா இருக்கணும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு இதாக இருக்கணும். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அண்ணன் சொல்லுவான், நீ பாஸ்டர் ஆகிருவ, அதுக்கு தான் பைபிள் காலேஜ் கிடையாது. எனக்கு ஏன் ஜீசஸோட எப்படி ஒன்றாகிறது, அவரை போல் நான் எப்படி ஆகிறது அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோடய இன்டென்ஷனாக இருந்தது. அவரை நான் உண்மையாக தெரிஞ்சுக்கணும், யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருந்ததே ஒழிய, அதனால எனக்கு ஒன்று வேணும்னு நான் ஒரு நாள் யோசிச்சது கிடையாது. அதனால தான் அத்தனை பக்கத்துக்கு நான் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்னு புக் எழுதும் போது அதை நான் பப்ளிஷே பண்ணல. எனக்கு ஒர்க் ஆகாத ஒன்றை நான் இன்னொருத்தங்களுக்கு சொல்கிறது முட்டாள்தனம். நானும் முட்டாளாகி பல பேரை முட்டாளாக்குறேன்.
அது தப்பு. உலகத்துக்கு நீங்க நல்லது செய்யலாட்டாலும், அநியாயம் செய்யாமையாவது இருக்கலாம் இல்லையா? அப்ப நீங்க முழிச்சுக்கிட்டா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் முழிச்சுக்குவாங்க. நீங்க நீங்க சொன்னா அவங்க நம்புவாங்க. நான் சொன்னா யார் நம்ப போறாங்க? இது வந்து கான்ஷியஸ்னஸோட ப்ளே. அது வந்து என்ன செய்யுதோ, எப்படி செய்யுதோ, யார ரீச் பண்ணுதோ, அது என்னோட கவல கிடையாது. நான் உங்ககிட்ட வந்துட்டேன். இனிமே அதோடைய ப்ராப்ளம் அது பார்த்துக்கும். ஒவ்வொரு வாட்டியும் பாருங்க, ஐ ஆம் தட் ஐ ஆம். ஐ ஆம் கம் to you that you may have life. Be still and know that I am God. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியுங்கள். அமர்ந்திருந்தா என்ன? கண்ண மூடி ஒரு நிமிஷம் நீங்க யாருன்னு உள்ள போய் பாருங்க. அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நீங்க வசனத்த படிக்கிறேன், புரியாத வசனத்த படிச்சு என்ன பண்ண போறீங்க? எனக்கு புரியல. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு வேர்டும் உங்களுக்கு ரிவீல் பண்ணும் இந்த ஹோலி ஸ்பிரிட். இதுதான் நீங்க இந்த நத்திங்னஸ் தான் நீங்க, இந்த அவேர்னஸ் தான் நீங்க. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க நல்லா வாழ முடியும். ஓகேயா? இத தெரியிற வரைக்கும், நீங்க வந்து பொறக்கவே இல்ல அப்படின்னு தெரியிற வரைக்கும், இந்த பொறப்பும், இறப்பும் உங்கள விட்டு போகவே போகாது. எப்போ நீங்க வந்து நான் பொறக்கவே இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, இந்த கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான். இது பொறக்கவும் இல்ல, இறக்கவும் இல்லன்னு நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும், இந்த உடம்புக்குள்ள உட்காந்து இத கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போறீங்க. இதிலருந்து விடுதலை பெறதுக்கு தான் நான் உங்களுக்கு வழிய காமிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு நான் நன்மைய குடுப்பேன்னு நான் சொல்லவே கிடையாது. நான் வழிய காமிக்கிறேன். நீங்க உள்ள போய் நீங்க பார்க்குறது போய் பார்த்து உங்கள தெரிஞ்சுக்கிட்டு நீங்க விடுதலை அடையிறது உங்களோட பொறுப்பு. சரியா? அதனால நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஓகேயா? நத்திங்னஸ் தான் நீங்க. அதுலேருந்து வர்ற அந்த நோயிங், அந்த தெரிதல் தான் நீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சந்தோஷமா வாழ்க்கைய வாழ பாருங்க. இந்த உலகத்துல வர்ற எல்லா கஷ்டத்துல இருந்தும் நீங்க ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கன்சிடர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.